Hi everyone, welcome to Flames to Fashion. And உங்க எல்லாரையும் பார்த்தல ரொம்ப சந்தோஷம். நீங்க லைஃப்ல யாராச்சும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா? நீங்க எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி சிரிக்கணும், என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு யாராவது உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா? அந்த கண்ட்ரோல்ல நீங்க இருந்திருக்கீங்களா? ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மட்டும் தனியால் இல்லைங்க, நானும் அதில் இருக்கிறேன்னு சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. ஸோ பட் நான் இருந்தேன், அந்த கண்ட்ரோலில் நான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் இல்லை. பட் இருந்தாலும் அதை பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறேன் நான். ஆக்சுவலி கண்ட்ரோல் அப்படின்றது வந்து உங்களுடைய ஃப்ரீடத்தை லிமிட் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணும். உங்கள் வாய்ஸே வெளியில் விடமாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே கேட்க மாட்டாங்க. கேட்காம உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கான டிசிஷனை அவங்க எடுப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் டிசிஷனே மாற்ற வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதுதாங்க கண்ட்ரோல் அப்படின்றது. இது வந்து பொதுவாக நடக்கிறது வந்து குடும்பங்களில் நடக்கும், வேலை செய்கிற இடங்களில் நடக்கும், ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். இது ஆக்சுவலி இந்த கண்ட்ரோலை வந்து எந்த பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா பாசம், லவ், அஃபெக்ஷன், ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேரில் வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் உண்மையிலே வந்து அது ரெஸ்ட்ரிக்ஷன், உங்களை எல்லாத்துலேயுமே தடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தவ தான். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அப்போ என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட்டு அப்போ அடங்கி போயிட்டேன். பட் ஆனால் அது என்னை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நிறைய விஷயங்களே என்னை பாதிச்சுது. எனக்குள்ள உள்ள மன பாதிப்புகள் அந்த கண்ட்ரோலும் ஒன்று அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க பயம். அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற பயம். அவங்களால வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அதை மற்றவங்க மேலே திணிக்கிறது, அவங்க மேலே உள்ள கோபத்தை மற்றவங்க மேலே காட்டுறது, அந்த ஒரு பயம். நெக்ஸ்ட்டு இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டினா என்ன அப்படின்னாக்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அதிகமாக உள்ளே போயிட்டு அந்த இன்னெபிலிட்டியை மற்றவங்க மேலே கண்ட்ரோலாக திணிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்ல, எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே அவங்களை விட்டு போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. அடுத்து சொசைட்டியல் நார்ம்ஸ் அப்படின்னாக்கா என்ன, சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க, அதே மாதிரி நான் என் குடும்பத்தில் வளர்க்க போகிறேன். ஆனால் முட்டாள்தனமான விஷயங்க அது. அதாவது சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னை வந்து திணிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னால் எதிர்த்து கேட்க முடியல. ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா எவ்வளோ முட்டாள்தனமாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ அது ஒன்று சொசைட்டியல் நார்ம்ஸ். அடுத்து வந்து பர்சனல் ட்ராமா. அதாவது அவங்களுக்குள்ள சில மன பாதிப்புகள் இருக்கும், அதை வந்து அவங்களுக்கு சரி பண்ண தெரியல. ஆனால் அதை வந்து மற்றவங்க மேலே காட்டி அவங்க வந்து அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த கண்ட்ரோலில் வெளியில் வர்றது. அடுத்து வந்து பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன்னா என்ன சொல்கிறது, எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதாவது அவங்க சரியாக இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை சுற்றி உள்ளவங்க கரெக்டாக நடக்கணும், கரெக்டாக போகணும் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. பட் அதை அவங்க உணரவும் மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஸோ இந்த கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள், கண்ட்ரோலில் ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னாக்க, இந்த கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சொந்த ஐடென்டிட்டியே மறந்துடுவாங்க. அவங்க யாருன்றதே மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக மிஷின் மாதிரி, ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுறாங்களே. இது சொல்கிறதான் செய்யணும், சொல்கிறதான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட சொந்த ஐடென்டிட்டியே மறந்துடுறாங்க. ஃபியர், பயம் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. இந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து வளர்ந்து வந்தவங்க பாசம் காட்டாமல் வெறும் கண்ட்ரோலை மட்டும் காட்டி காட்டி வளர்த்தவங்க வந்து பயமும் அவங்களுக்குள்ள அந்த அன்சைட்டி, பதட்ட நிலைமை, எந்நேரமும் பயத்துலேயும் ஒரு மாதிரியான பதட்டத்துலேயுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து கில்ட் அண்ட் ஷேம். அவங்களுக்குள்ள குற்ற உணர்வும் வெட்க உணர்வும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே தான் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. அவங்களாம் சுயமாக ஒரு விஷயம் செய்ய போனோம் அப்படின்னாக்க இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள குறை சொல்லி அந்த கில்ட்டையும் ஷேமையும் அவங்களுக்குள்ள வந்து திணிச்சிடுறாங்க. அது வந்து வயசானதுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. ஹெல்ப்லெஸ்னஸ். அவங்க அந்த கண்ட்ரோலில் வளர்கிறவங்க நமக்கு வேறு எதுவுமே கதி கிடையாது, நம்ம இதில் தான் மாட்டிகிட்டு இருக்கணும்,
நமக்கு வந்து ஒரு சேஞ்சே கிடையாது, நமக்கு சேஞ்சுக்கான ஒரு பாசிபிலிட்டியே நமக்கு இல்லை, நம்மளால் சேஞ்ச் ஆக முடியாது அப்படின்ற ஒரு தன்னைத்தானே டவுட் பட்டுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க ஆளாகிறாங்க. அடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவம், அதுதான் அவங்களால கோவத்தை வெளி காட்ட முடியலையே. கண்ட்ரோல்லையே இருந்து 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 இந்த கோவத்தை வெளி காட்ட முடியாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான விரக்தி மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் வெடிக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்கா அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கான்னு தெரியல. என் லைஃப்பில் எனக்கு பாதிப்பாக தான் முடிஞ்சிச்சு. நான் என் லைஃப்பை முடிச்சுக்கிற போனேன் அந்த ஒரு பிரச்சனையினால். ஸோ இதெல்லாம் ரைட்டு, இதனால தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ கண்ட்ரோலே இருக்கக்கூடாதா அப்படின்னு நீ சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, அடுத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அடுத்தவங்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்குது, அந்த கருத்துக்களை மதிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரோல் வந்து உண்மையிலே பாசமாக மாறும். இங்கே தான் யாரும் நினைக்கிறதே இல்லையே. நாம் சொல்கிறது தான், அதைத்தான் செய்யணும், நாம் தான் இந்த உலகத்தை தலையில் தூக்கி வச்சு நிற்கிறோம், அதனால் நாம் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது தப்பு. ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து எப்போ பாரு வந்து டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலைல எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்மளால் முடியாது, அது தேவையில்லை. அதுக்கு பதில் கைட் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டாமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள வேறு எதுவுமே பண்ண விடாமல் டாமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து அவங்க மேலே அன்பு காட்டுங்க. அன்பை வந்து ஒரு கண்டிஷனாக காட்டாதீங்க. நான் என் லைஃப்பில் நான் அனுபவிச்சதை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் என்னால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது. நீ இதை செஞ்சால் தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை உண்டு பண்ணாங்க. அதனாலே வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு இதுலேயே இருந்தனே ஒழிய என்னுடைய ஒர்த் என்ன நான் தெரியாமல் போயிட்டேன். இதை செஞ்சால் தான் நான் உன்னை மதிப்பேன், இதை செஞ்சால் தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பேஸில் இல்லாமல் உண்மையாக அன்பு அவங்க மேலே செலுத்துங்க. அடுத்து வந்து அவங்க மேலே சந்தேகப்படுறதை விட்டுட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. சந்தேகப்படுறதை விட்டுருங்க. நீங்கள் சந்தேகப்படுறதுனால தான் அவங்க இன்னும் பண்ணுறது எல்லாமே சந்தேகமாகவே தெரியும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வளர்த்து பாருங்கள். இது இந்த கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய இந்த பிஹேவியரை குறைச்சிக்கிட்டு உண்மையிலே அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரோல் லவ்வாக மாறுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வீடியோ லாங்காக போகுது. ஸோ என்னுடைய பாதிப்புகளை நான் சொல்ல வந்தேன், அது வந்து இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், பட் வந்துடலாம். நான் எப்படி வந்தேன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய இருக்குது. சைல்டுஹுட் ஊண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னர் சைல்டு ஊண்ட், அதை தாண்டி வந்தேன். அப்புறம் மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லி விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன். ஸோ அப்போ என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, என்னை வந்து வச்சுட்டாங்க. பட் இப்போ நான் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கிறேன். என் ஃப்ரீடமில் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னை கேள்வி கேட்குற உரிமை அவங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போ என்னை ஃபேஸ் பண்ணவே அவங்களால முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜில் நான் வந்துட்டேன் நான் இப்போ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.